உலகப்புகழ் அம்பை மரச்செப்பு சாமான்களுக்கு புவிசார் குறியீடு. 200 ஆண்டு பாரம்பரிய கலாச்சாரத்திற்கு கிடைத்த பெருமை. உலக அளவில் புகழ்பெற்ற அம்பை மரச்செப்பு சாமான்கள். நெல்லை தாமிரபரணி கம்பீரம், பாரம்பரியம், கலாச்சாரம் புகழ்பெற்றது. தமிழகத்தின் தனித்துவமான பழங்கால பாரம்பரிய பொருட்களுக்கு மத்திய அரசு புவிசார் குறியீடு வழங்கி வருகிறது. இந்த பட்டியலில் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் மரச்செப்பு சாமான்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த அறிவிப்பு திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்கு மட்டுமில்லாது இதில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் 200 ஆண்டுகளுக்கும் மேலாக குழந்தைகளுக்கு மரத்திலான விளையாட்டுப் பொருட்கள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. பல தலைமுறைகளாக கைவினைப் பொருட்கள் இப்பகுதியில் நேர்த்தியாகவும் அழகாகவும் மிடுக்காகவும் தயார் செய்து வரும் நிலையில் மக்களும் அதனை பெரிதும் விரும்பி வாங்குகின்றனர். பழைய காலங்களில் எந்திரங்களின் உதவியின்றி முழுக்க கைகளால் இணைத்து இந்த செப்பு சாமான்கள் உருவாக்கப்பட்டன. சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு வரை குழந்தைகளுக்கு தொட்டில் கட்டுவதற்கும் விளையாட்டு பொருட்களாகவும் இந்த செப்பு சாமான்கள் பயன்பாட்டில் இருந்தது. பாத்திரங்கள், ஆட்டுக்கல், அம்மி, சிறிய மேஜை, நாற்காலி, குழந்தைகளை கவரும் விளையாட்டு பொருட்கள் என அனைத்தும் சிறிய வடிவில் தத்ரூபமாக செதுக்கப்பட்டு ரசாயன கலப்பின்றி வண்ணம் பூசப்பட்டு விற்பனைக்கு தயாராகிறது. இந்த பொம்மைகளை செய்வதற்கு மஞ்சள், கடம்பு, வேம்பு போன்ற மரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த மரங்கள் மற்றும் அதன் மேல் பூசப்படும் வர்ணங்கள் என அனைத்தும் தீங்கு ஏதும் விளைவிக்காத மூலிகை வர்ணம் என்பதால் மிகுந்த வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த தொழில் பல நூற்றாண்டுகளாக 4 தலைமுறையாக நடந்து வருகிறது. நான் ஒரு 40 வருஷமா முதல் தலைமுறையாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அப்புறம் என் பையன் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இந்த மரக்கடசல் தொழிலுக்கு புவிசார் குறியீடு இப்போ கிடைச்சிருக்கிறது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. நல்லதொரு தொழில், கலையை நியமிக்க தொழில் கிடைச்சிருக்கு. இந்த தொழிலில் தொட்டில் கம்பு, நடவண்டி, சின்ன பிள்ளைகள் விளையாட்டு ஜாமான், இன்னும் பல கலை நியமிக்க பொருட்கள் நிறைய நாங்கள் தயார் பண்ணிட்டு இருக்கோம். கிட்ட 50க்கும் மேற்பட்ட பொருட்கள் தயார் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தொழிலில் 400 பேர் குடும்பங்கள் வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல இப்போ 200 பேர் தான் வேலை பார்க்குறாங்க. இதுக்கு பூம்புகார் மூலமாக நாங்கள் பயிற்சி கேட்டோம்னா அதையும் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரசுக்கு நன்றி. இந்த புவிசார் குறியீடு கிடைக்க எங்களுக்கு நபார்டு வங்கி மூலமாக ஏற்பாடு செஞ்சு ஒரு 5 வருட காலமாக அதை முயற்சி பண்ணி இப்போ கிடைச்சிருக்கிறதுல எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த புவிசார் குறியீடு கிடைக்க வழிவகை செய்த நபார்டு வங்கி, மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், அரசு அதிகாரி அவர்கள், அம்பை நகர்மன்ற உறுப்பினர் எங்களுக்கு பெரிய உறுதுணையாக இருந்து இந்த புவிசார் குறியீடு வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். இந்த புவிசார் குறியீடு எங்களுக்கு ஏற்றுமதி செய்ய வழிவகை செய்யும். அம்பாசமுத்திரம் மரக்கடைசல் சங்கத்தின் சார்பில் மரக்கடைசல் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கோரி மத்திய அரசுக்கு விண்ணப்பிக்கப்பட்டது. அதில் மரச்செப்பு சாமான்களை பாரம்பரியமாக செய்து வருகிறோம். இயந்திரமயமாக்கப்பட்ட பெரிய தனியார் நிறுவனங்கள் தரமற்ற செப்பு சாமான்களை விற்பனை செய்கின்றன. அவற்றிலிருந்து பாதுகாக்கவும் அம்பை செப்பு சாமான்களுக்கு சட்ட பாதுகாப்பு அளிக்கும் வகையிலும் சட்டப்பூர்வமான பாதுகாப்பு வேண்டி புவிசார் குறியீடு அவசியம் என குறிப்பிட்டிருந்தனர். 25 வருஷமா வேலை பார்க்கலேருந்து நடவண்டி, தொட்டில் கம்பு, கிளிக்கம்பு, கோலாட்டு குச்சி இதெல்லாம் நான் கட்டிட்டு இருக்கேன். பொம்பரமும் கடைவேன், மெட்ராஸ் பொம்பரம், சாதா பொம்பரம் இதெல்லாம் கடைவேன். ஏன்னா 500 ரூபாய்க்கெல்லாம் வரும் தொழில் பார்க்கும்போது. இந்த வேலையும் இருந்து வேற என்ன, மழை நேரம் வந்தால் வேலை சங்கடம், வெயில் நேரத்தில் நல்லா பார்க்கலாம்.
மழை நேரம் தான் வேலைகள் வந்து கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். ஈரக்கம்பில் ஒன்றும் செய்ய முடியாது. வாழ்வாதாரம் பாதிக்கும். நட வண்டியா 10 வண்டிக்கு மேலே போகாது. நட வண்டி தான் 10 வண்டி தான் கலெக்டேன், அதுக்கு மேலே போகாது. ஏன்னா அதுக்குள்ள வந்து சம்பளம் அவ்வளோ கிடைக்கும், அதுக்கெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு இது பார்க்காங்க. இப்ப நம்ம வந்து சேர்த்து நட வண்டி கிடைக்குன்னா 10 வண்டி கிடைவோம். மற்றவங்க செத்து கிடைங்கன்னா 10 செத்து கிடைவாங்க. விளையாட்டு ஜாமான் கிடையாதுன்னா 10 செடி கிடைவாங்க. மற்ற பம்பரம் இதெல்லாம் இருந்தா 500 பம்பரம் போடுவாங்க ஒரு நாளைக்கு. பம்பரம் தான் 500 பம்பரம் போடுவாங்க. மற்ற வீணை ஐட்டம் கிடையாதுன்னா 10 வீணை தான், அது மேலே போகாது. ஏன்னா அவங்க இது பழுப்பு அதான். ஏன்னா கடைய முடியாது. அதாவது 10 ஜாமான் தான் கடைவாங்க. 10 வீணை, 10 நடவண்டி இதெல்லாம் கடையும். இந்த கோரிக்கைக்கு ஆதரவாகவும் பக்கபலமாகவும் பல்வேறு அமைப்புகள் இருந்தன. அம்பை மரக்கடைசல் சங்கத்தின் தொடர் நடவடிக்கைகளின் பயனாக செப்பு சாமான்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவு மத்திய அரசின் அறிவுசார் சொத்துரிமை துறையால் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த இதழில் அம்பாசமுத்திரம் செப்பு சாமான்கள், மர விளையாட்டு பொருட்கள் என பட்டியலிடப்பட்டுள்ளன. இந்த அங்கீகாரம் அம்பாசமுத்திரம் கைவினை கலைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. அவர்களின் பல ஆண்டுகளான கலைக்கு பெருமை தேடி தந்துள்ளது. தரமான பொருட்களை நல்லபடியாக செஞ்சு பண்ணுவோம். எங்களுக்கு வங்கி கடன் கிடைப்பதில் மிகுந்த சிரமம் இருக்கிறது. அதில் சொல்ற கண்டிஷன் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அது அவங்க விதிகளை தளர்த்தி எங்களுக்கு வங்கி கடன் கொடுத்தாங்கன்னா, மற்ற மாநிலங்களை போல மூலப்பொருட்களுக்கு மானியம் அரசு எங்களுக்கு வழங்க வேண்டும். மற்ற தொழில்களுக்கு இலவச மின்சாரம் வழங்குறாங்க, அதையும் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இந்த தொழில் மென்மேலும் வளர எங்களுக்கு நன்றி. புவிசார் குறியீடு எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்து வரவேற்கத்தக்கது. புவிசார் குறியீடு கைவினை கலைஞர்களுக்கு கிடைக்கும் அங்கீகாரம் மட்டுமல்லாது அதனை உற்பத்தி செய்யும் உற்பத்தியாளர்களுக்கும் பொருளாதார வளத்தை உறுதி செய்ய முக்கியமான காரணியாகவும் உள்ளது. இதன் மூலம் விற்பனை அதிகரிக்கும் என தொழிலாளர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். புவிசார் குறியீட்டை அங்கீகரிக்கப்படாத நபர்கள் அதன் நிறுவனங்கள் பயன்படுத்துவதை இந்த உத்தரவு தடுக்கிறது. அம்பாசமுத்திரம் செப்பு சாமானை ஒரு பிரீமியம் கைவினை பொருளாக நிலைநிறுத்தி அதன் தனித்துவத்தை மதிக்கும் வாடிக்கையாளர்களை இந்த பொருட்கள் சென்றடையும் போது தொழிலாளர்களுக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் நல்ல விலை கிடைக்கும்.